ஹனியின் சொந்த நம்பர் ராஜாவின் கைபேசியில் மின்னியது. ஆனால் அந்த 10 எண்களைத் தட்டுவதற்கு அவனுக்கு ஒரு யுகம் தேவைப்பட்டது. அவளது கோபமான குரல் இன்னும் அவன் செவிகளில் ரீங்காரமிட்டுக் கொண்டிருந்தது. ஒரு வாரம் கழித்து நடுக்கத்தை மீறிய ஒரு துணிச்சலுடன் இரவு 9 மணிக்கு மெசேஜ் அனுப்பினான். "ஹாய் ஹனி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? என்ன பண்ற?" என ஒவ்வொரு மெசேஜையும் அவ்வளவு கனிவோடு அனுப்பினான். ஒவ்வொரு நொடியும் ஒரு வருடமாக நகர்ந்தது. பதில் வருமா, இல்லை பிளாக் செய்வாளா என்ற தவிப்பில் ராஜா இருந்தபோதுதான் போன் அதிர்ந்தது. ஹனியிடமிருந்து மெசேஜ் வந்தது. "யார் நீங்க? எங்க அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணது நீங்க தானே? அவங்களுக்கு கால் பண்ணது நீங்க தானே? யார் நீங்க?" என்றாள். "ஹனி, நான் தான் ராஜா. சாரி, உன் நம்பர் நினைச்சு தெரியாம உங்க அம்மா நம்பருக்கு பண்ணிட்டேன்." கோபமா? "ஓ, நீங்களா? கோபந்தான். ஆமா, உங்களுக்கு எப்படி என் நம்பர் கிடைச்சது? காலேஜ்ல எல்லாரும் என் நம்பர் கேக்குறாங்க. நான் யாருக்கும் தர்றது கிடையாது. உங்களுக்கு எப்படி வந்துச்சு என்னோட நம்பர்?" அப்படின்னு கேட்டா. அந்த பதிலில் இருந்த குறும்பு அவனுக்கு பிடித்திருந்தாலும், யாரோ ஒருவர் நம்பர் கேட்கிறார்கள் என்ற விஷயம் அவனுக்குள் பொறாமையை தூண்டியது. "உன் நம்பர் உன் குரல்ல இருந்தே வந்துடுச்சு ஹனி. சரி, காலேஜ் எப்படி இருக்கு? ஹாஸ்டல் சாப்பாடுலாம் ஓகேவா?" என்றான். அந்த இரவில் தொடங்கிய உரையாடல் ஒரு நீண்ட பயணமாக மாறியது. ஹனி தன் கல்லூரியின் புதிய நண்பர்கள், பேராசிரியர், கேண்டீன் உணவு பற்றி அனைத்தையும் பற்றி அவனிடம் பகிரத் தொடங்கினாள். இவர்களின் உரையாடல் குறுஞ்செய்தி மூலமே தொடர்ந்தது. ராஜா ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்து அவளை கவனித்துக் கொண்டான். ஆனால் அந்த அண்ணா என்ற விழிப்பு மட்டும் அவன் நெஞ்சில் முள்ளாக தைத்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் இரவு முழு நிலவு வானில் ஜொலித்துக் கொண்டிருந்தது. ஹனி ஹாஸ்டல் மொட்டை மாடியில் தனிமையில் இருந்தாள். "ஹனி, அண்ணா, இங்க நிலா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? வீட்டு மொட்டை மாடியில நம்ம உட்கார்ந்து பேசுனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அங்கேயும் நிலா இப்படித்தானே இருக்கும். அந்த இரவுகள் நன்றாக இருந்தது இல்லையா? அந்த நிலா எவ்வளவு பிரகாசமாக இருந்துச்சு பாத்தீங்களா?" என்றாள். ராஜாவிற்குள் இருந்த அந்த 3 வருட மௌனம் இப்போது வெடிக்கத் தயாரானது. இதுவே சரியான தருணம் என்று அவனது ஆழ்மனம் உரைக்கச் சொன்னது. ராஜா சொல்றான், ஹனியிடம் மெசேஜ் அனுப்பினான். "ஹனி, எனக்கு அந்த நிலாவை விட இந்த நிலாவைத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிற முன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்." அப்படின்னு கூறினான். ஹனி அதற்கு ஹனி, "என்ன அண்ணா, இவ்வளவு சீரியஸா பேசுறீங்க? சொல்லுங்க" என்றாள். ராஜாவின் விரல்கள் நடுங்கின. தொண்டை வறண்டது. தன் மொத்த காதலையும் வார்த்தைகளாக திரட்டினான். "கடந்த 3 வருஷமா என் மனசுக்குள்ள ஒரு ரகசியத்த பூட்டி வச்சிருக்கேன். நீ 10வது படிக்கும்போது உன்னை பார்த்த அதே நிமிஷம் என் இதயம் உன்கிட்ட வந்துடுச்சு. உன்னை வெறும் பக்கத்து வீட்டு பெண்ணாகவோ அல்லது தங்கச்சியாகவோ என்னால சத்தியமா பார்க்க முடியல. நான் உன்னை உயிருக்குயிரா காதலிக்கிறேன் ஹனி. அண்ணாங்கிற அந்த ஒரு வார்த்தையைத் தவிர உன்கிட்ட இருந்து எதை வேணா நான் ஏத்துக்குவேன். என் உலகமே நீதான் ஹனி. ஐ லவ் யூ" என்று அனுப்பிய அடுத்த நொடி அவன் இதயத் துடிப்பு அவனுக்கே கேட்டது. ப்ளூ டிக் விழுந்தது. அவள் படித்துவிட்டாள். நிமிடங்கள் ஓடின. 5, 10, 20 நிமிடங்கள் என நிமிடங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த மௌனம் அவனை மிகக் கொன்றது. இறுதியாக ஒரு மெசேஜ் ஹனியிடமிருந்து வந்தது. "எனக்கு தூக்கம் வருது அண்ணா. குட் நைட்" என்று. அந்த ஒற்றை வரியில் ராஜாவின் மொத்த கனவுகளும் சிதைந்து போயின. அவள் காதலைப் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மாறாக மீண்டும் அண்ணா என்று அழைத்தது அவனுக்கும் அவளுக்கும் இடையே ஒரு பெரிய இரும்புச் சுவரை எழுப்பிவிட்டாள் அவள். ராஜா அந்த நிலவைப் பார்த்தான். அது இப்போது அவனுக்கு சிரிப்பதைப் போலத் தெரியவில்லை, கேலி செய்வதைப் போல இருந்தது. சொல்லத் துடித்த வார்த்தைகள் சுருக்கமாய் குறுஞ்செய்தியில் போனதே. "பதில் சொல்லாத உன் மௌனம் என் பகலையும் இரவாய் மாற்றியதே. அண்ணா என்ற ஒற்றைச் சொல்லில் அணை போட்டுத் தடுத்தாயே. காதல் சொல்லிக் காத்திருக்கும் என் ஜீவனை ஏனோ வதைத்தாயே" என்று அவனது உள்மனம் கதறியது. ராஜா இந்த நிராகரிப்பை எப்படி தாங்குகிறான்? ஹனி அவனிடம் மீண்டும் பேசுவாளா? அவர்களின் நட்பில் விழும் அந்த முதல் விரிசல் என்னவாகும் என்ற அடுத்த எபிசோடில் தொடர்ந்து பாருங்கள். நன்றி.